ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நியூ இண்டியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, எல்லாேருக்கும் பிடிச்ச குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கெட்டலில். அதை வந்துட்டு நம்மளோட பாத்திரத்தில் ஊற்றி அது கூட கொஞ்சம் போல் உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுருங்க. சின்ன சின்ன புழு பூச்சி ஏதாவது ஊர்ந்துருந்தால் கூட அது இதில் செத்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு வத்தப்பொடி 2 போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா பஜ்ஜி மாவு இருந்தாலும் அதையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ளேவர் எடுத்து நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக வதக்கிடணும். நல்லா ட்ரையாக பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இருக்கிற எண்ணெய் பசப்பு எதுவுமே இல்லாமல், எண்ணெய் நிற்காமல், தண்ணி எதுவுமே நிற்காமல் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.